ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துகள். வெளிப்படுத்தின விசேஷம் மறுபடியுமாய் அதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போலவே இன்ட்ரோடக்ஷன் பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்று சொல்லி, அதே போலவே இன்ட்ரோடக்ஷனில் இன்னும் சில காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. அதை சொல்லி முடித்த பிற்பாடு நாம் புத்தகத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். சரி, இது எந்த விதமான புத்தகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாட் டைப் ஆஃப் புக் ஆஃப் ரெவலேஷன். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முதல் காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அப்பாகாலிப்ஸ் என்று நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் ஆரம்பத்தில். அப்பாகாலிப்ஸ் என்றால் கிரேக்க வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் திரையை விலக்கி காட்டுதல், ரிமூவ் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கடைசி நாட்கள் நடக்கப்போகிற சம்பவங்கள் அத்தனையும் கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதாவது திரையை விலக்கி முழுவதுமாய், கொஞ்சம் கூட மறைக்காமல் முழுவதுமாய் கர்த்தர் காட்டியிருக்கிறார். அநேகர் இந்த புஸ்தகத்தை படிக்காததற்கு காரணம் என்னவென்றால், இது ஒன்றுமே புரியாததாக இருக்கிறது, முத்திரை போடப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இந்த புஸ்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது, பிற்பாடு நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேத புஸ்தகத்தில், அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில், இது முத்திரை போட புஸ்தகம் அல்ல, இதற்கு முத்திரை போடாதே என்று சொல்லி ஒரு தூதன் வந்து சொல்லுகிறது நாம் வாசிக்கிறோம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஸோ அந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது, இது ஒரு நாள் முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் அல்ல, கம்ப்ளீட்டாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். எனவே அபாகாலிப்ஸ் என்பது கர்த்தர் அத்தனையும் திரையை விலக்கி நமக்கு காட்டியிருக்கிறார். முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு யூனிக்கா, ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக 4 காரியங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து அடுத்த காரியத்தில் நாம் சொல்ல போகிறோம். முதல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திருக்க போகிறார். ரெட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நியாய தீர்ப்பு. ஏன்னா நியாய தீர்ப்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதுமாக 7 விதமான நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கடைசி நியாய தீர்ப்பு தான் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இப்படி தேவனாய் கர்த்தர் தன்னுடைய கோபம் முழுவதுமாய் இந்த பூமி மேலே ஊற்ற போகிறார். அருமையானவர்களே, தேவனுடைய கோபத்தை பற்றி அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய வேஸ்ட் சப்ஜெக்ட், wrath of God, தேவனுடைய கோபம் என்பது. அதை சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு நேரம் போதாது. அப்போ தேவன் இந்த உலகத்தை நியாயத்தீர்ப்பார் என்று மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்தே அது தொடங்க ஆரம்பிக்கிறது. அது உச்ச கட்டம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த புஸ்தகத்தின் கடைசியில் இருக்கும். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது பிசாசு இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கக்கூடாதபடிக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறான். இந்த புஸ்தகம் மாத்திரமல்ல, ஆதியாகமம், ஜெனேசிஸ், அது கூட இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறது கிடையாது. ஆதியாகமத்தையும் வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஏனென்று தெரியுமா? பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் தேவன் சகல வல்லமையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவன் போட்ட கட்டளை கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபடினால் அத்தனை அதிகாரமும் ஆளுகையும் அத்தனை வல்லமையும் சாத்தானுக்கு கொடுத்து விட்டார்கள். அதனால் சாத்தான் அதை ஏமாற்றி பறித்து கொண்டான் என்பதை ஜனங்கள் அறியக்கூடாது என்பதற்காக ஆதியாகமம் சிலர் படிக்கிறதே கிடையாது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம், இயேசு சுவாமி கடைசி நாட்களில் சாத்தானை பாதாளத்தில், அதாவது நரகத்தில் தள்ள போகிறார். அவனுடைய முடிவை மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பிரசங்கியார் விதமாக சொன்னார், சாத்தான் உன்னுடைய பாவத்தை, உன் கடந்த கால பாவத்தை அவன் காட்டுவானானால், சொல்லி காட்டுவானானால், நீங்கள் அவனுடைய முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்போ சாத்தானுடைய முடிவு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவன் எப்படி வல்லமையை பறித்து கொண்டான் என்பதையும், சாத்தானுடைய முடிவு, அவன் அழிய போறான், அவனை நரகத்தில் ஆண்டவர் தள்ள போகிறார், அவனோடு கூட தூதர்களும், விழுந்து போன தூதர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், கள்ள போதகர்களும் தள்ளப்படுவார்கள் என்பதை கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறதுனால இந்த 2 புத்தகமும், ஆதியாகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறது இல்லை. ஸோ அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த
யூனிக் தனித்தன்மை வாய்ந்த காரியங்கள் வந்து முதலாவது நான் சொன்னேன், இது போல் ஆண்டவர் நியாயத்திருக்கிறார். தன்னுடைய முழு கோபத்தையும் ஆண்டவர் இந்த பூமியை மேல் அவர் ஊற்ற போகிறார். அவர் தன்னுடைய கோபத்தை இந்த பூமியில காட்டும் பொழுது சபை இந்த பூமியில் இருக்காது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு தான் சில காரியங்கள் நடக்கும். சில காரியங்கள், அதாவது உபத்திரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6ஆம் அதிகாரத்தில் ஒரு முன்னுரை போலவே அதை காட்டுகிறார். சில காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அங்கங்கே பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், அதாவது டெக்னாலஜியுடைய வளர்ச்சி, இதெல்லாம் நடந்து தான் இருக்கு. ஆனால் பிற்பாடு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த பூமியில் தன்னுடைய முழு கோப கலசம், அந்த 7 காலம், 7 கோப கலசங்கள், 7 முத்திரைகள், இப்படி சொல்லி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த பூமி மேலே ஆண்டவர் ஊற்ற போகிறார். சரி, இப்போ 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய தனித்தன்மை அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை 2வது பாயிண்ட் என்னவென்றால், ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நியாயத்திருக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரிவார்ட் கொடுக்கிறார், அதாவது பலன் கொடுக்கிறார். அது எப்போ நடக்கும் என்றால், அந்தி கிறிஸ்து இந்த பூமியில ஆட்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நாம் மத்திய ஆகாயத்தில் நாம் இருப்போம். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அந்த மத்திய ஆகாயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனம் மேலே வீற்றிருப்பார். அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்போம். அப்பொழுது ஆண்டவராக தேவன் நம்மை நியாயத்திருப்பார். எப்படிப்பட்ட நியாயத்திருப்பார் என்றால், பரலோகம் நரகம் என்ற நியாயத்திருப்பு இல்லை. இந்த நியாயத்திருப்பு பலன்கள் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ், பலன்கள் அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்குது. என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவன் நாம் கொடுத்த தாளந்துகள், சோர்ஸ், பொருளாதாரங்கள், பிறகு நேரம், ஆண்டவர் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் இந்த பூமியில், அதன் மூலமாக எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணியிருக்கிறோம், எப்படியெல்லாம் அதை உபயோகப்படுத்துகிறோம் என்பதை அந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அப்பொழுது நாம் என்ன செய்தோம் என்ற அந்த கிரியைகளுக்கு தக்க பலனை அந்த நாட்டில் அடைவோம். அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் உலகத்தை நியாயத்திருக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு ரிவார்டை கொடுப்பதற்காக, பலனை கொடுப்பதற்காக அந்த நாளிலே இயேசு சுவாமி சிங்காசனம் உட்கார்ந்திருப்பார். பைபிளை சொல்லுகிறது. இதை பற்றி கூட பவுல் நாம் எல்லாரும் ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னாடி நம்ம நிற்க வேண்டும் என்று அதை பற்றி அவர் பேசியிருக்கிறார். சரி, அடுத்து 3வது ஒரு விஷயம் என்னவென்றால், இயேசு சுவாமி ரீக்ரியேட் பண்ண போகிறார். புதிய வானம், புதிய பூமி. கடைசி அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தா அதில் தெரியும். ஆண்டவர் இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த பூமி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு அங்கங்கே சுனாமி போன்ற காரியங்கள், வெள்ளங்கள் வந்தாலும் ஒரு பகுதியாகத்தான் சேதமாகிறது. உலகத்தில் ஏதோ ஒரு பகுதி தான் அது நஷ்டமடைகிறது. சில ஆயிரக்கணக்கான மக்கள் சாகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை ஆண்டவர் தண்ணீர்னால, வெள்ளத்தினால அவர் அழிக்க மாட்டார். ஏனென்றால் ஏற்கனவே அவர் நோவாக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இனிமே நான் ஜலப்பிரயத்தினால நான் உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். எனவே இந்த பூமி தண்ணீர் வெள்ளத்தினால அழிய போறதில்லை. ஆனால் அதற்கு மாறாக நெருப்புனால, அக்னினால இந்த பூமி அழிய போகிறது. அது எப்பொழுது என்றால், கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி சில அதிகாரங்களை படித்து பார்க்கும்போது அது தெரியும். அப்பொழுது ஆண்டவர் நாம் பார்க்கிற இந்த பூமியை கர்த்தர் அழித்து விட்டு புதிய வானம், புதிய பூமியை ஆண்டவர் படைப்பார், ரீக்ரியேட் பண்ணுவார், எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணுவார். ஆனால் தான் பைபிளில் சொல்லுது, அதோ சிங்காசனம் விட்டிருக்கிற தேவன் சகலவற்றையும் அவர் புதிதாக்குகிறார் என்று சொல்லி. 4வது ஆண்டவருடைய தனித்தன்மை என்னவென்றால், பிற்பாடு ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் அரசாட்சி செய்வார். God going to reign forever. அதாவது எப்போவுமே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கடவுள் இயேசு சுவாமி அவர் என்றென்றைக்கும் ஆட்சி பண்ணுவார் என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. சரி, இந்த புக்கு நான் சொன்ன அப்போகாலிப் புக்ஸ், முற்றிலுமாக வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம் என்று சொல்லி. அடுத்து இந்த புஸ்தகம் தேவனுடைய புஸ்தகம். ஏனென்றால் தேவனே இதை கொடுத்தது. பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு, முதல் வசனத்தை படித்து காட்டுறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். முதலாவது தேவன் வருகிறது,
இரண்டாவது இயேசு கிறிஸ்து வருகிறது, மூன்றாவது தூதன் வருகிறது, நாலாவது ஊழியக்காரனாகிய யோவான் என்று வருகிறது. அப்போ இந்த புத்தகம் முற்றிலுமாக யார் எழுதினது என்று நாம் பார்ப்போமானால், யாருக்கு முதலாவது இது தோன்றிற்று இப்படியெல்லாம் செய்யணும் என்று சொல்லி யாருக்குன்னா தேவன் தான், அதாவது பிதாவாகிய தேவனுக்கு தான் சகலமும் அவர் தான் தீர்மானித்து, ப்ரீ டெஸ்டினேஷன் முன் அறிவித்து முன் தீர்மானித்து சகலவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்திருக்கிறார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இது யாருடைய புத்தகம் என்றால் இது முழுக்க முழுக்க தேவனுடைய புத்தகம். இது யோவானை எழுதியிருந்தாலும் இது யாருடைய புத்தகம்? இதனுடைய ஆரிஜன் உடைய ஆதர்ஷிப் யாருன்னா கடவுளே இதை எழுதியிருக்கிறார். அதை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்திருக்கிறார். சத்தியம் எப்படி வருது பாருங்க, அதனுடைய அந்த லிங்க். கடவுள் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பிற்பாடு தூதனுக்கு அதை கையில் கொடுக்கிறார். தூதன் போய் அதை யாருக்கு சொல்லுகிறார்? யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த பூமியில் இருக்கும் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த யோவான் அதை சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம கையில் இருக்குது. கடவுள் வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து மூலமாய், தூதன் மூலமாய், யோவான் மூலமாய் கொடுத்ததை இன்றைக்கு நம்ம கையில் இருக்கு. அப்போ நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு உண்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி. கடவுள் சும்மா இதை எழுதி கொடுத்துடல. ஒரு இடத்துல ஆண்டவர் திட்டுறார். என்ன சொல்றாருன்னா, கடிஞ்சு கொள்றார் ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை. என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாய், என்னுடைய மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி. அப்போது நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. இந்த பைபிள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற பொக்கிஷம், 66 புஸ்தகங்கள் கொண்ட ஒரு லைப்ரரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுவும் கடைசி புத்தகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வெரி ப்ரெஷஸ், ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு புஸ்தகம். ஸோ இதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஸோ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னா இதை அறிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ண வேண்டும், மற்றவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பாக்கியவான்களாய் மாறும் அப்படி சொல்லும் பொழுது. ஸோ அப்போது இந்த புத்தகம் வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் மாத்திரமல்ல, இது தேவனுடைய புத்தகம் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போலவே இது முழுக்க முழுக்க சிம்பிள்ஸ், அடையாளங்களால் நிரப்பப்பட்ட ஒரு புஸ்தகம். அதை குறித்து ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பலவிதமான அடையாளங்கள் இதில் இருக்கிறது. அதில் சில அடையாளங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது. சில அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். சில அடையாளங்களை பார்த்தீங்கன்னா லிட்ரலாக எடுத்துக்கொண்ட வேண்டிய சூழ்நிலை வரும். சில அடையாளங்களை லிட்ரலாக நம்ம எடுக்க முடியாது. அதாவது வார்த்தைக்கு வார்த்தையாக சில அடையாளங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், சில அடையாளங்களை வார்த்தைக்கு வார்த்தையாக எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. அக்னி கடல் என்பதுக்கு நம்ம அர்த்தம் கொடுக்க முடியுமா? அதை டைரக்டா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு எப்போ நம்ம கையில் பைபிள் இருக்கிறதோ அதே போலவே பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்கிறது. ஞாபக புஸ்தகம், இன்னமா ஜீவ புஸ்தகம், இப்படி புஸ்தகங்கள் இருக்கிறது. அதுவும் நேரடியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. தேவன் அந்த வெள்ளை சிங்காசனில் இருப்பார் என்பதும் லிட்ரலாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் சிலது ஆண்டவரே அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் பைபிளில். உதாரணத்துக்கு 7 நட்சத்திரம், 7 குத்து விளக்கு, தூப பீடம், என்னமாய் பார்க்கும்போது வலு சர்பம், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது. சரிங்களா? 7 நட்சத்திரம் என்றால் 7 திருச்சபை, 7 நட்சத்திரம், 7 ஊழியக்காரர்கள், மெசஞ்சர்ஸ், பாஸ்டர்ஸ். 7 குத்து விளக்கு என்பது 7 திருச்சபை, தூப பீடம் என்பது ஜெபம், வலு சர்பம் என்பது பிசாசு. இது அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில சயின்ஸ், சில அடையாளங்கள் மற்ற புத்தகத்தில், பைபிளில் மற்ற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு ஜீவ விருட்சம், மன்னா, இரும்புக்கோள், விடிவெள்ளை நட்சத்திரம், இதெல்லாம் மற்ற புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சில அடையாளங்களை நம்மால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, இன்டர்பிரேட் பண்ண முடியாது. அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒயிட் ஸ்டோன், வெள்ளைக்கல், அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது, ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல 2 விட்னஸ், 2 சாட்சிகள். அதாவது இதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த நாட்களிலே 2 ஊழியக்காரரை பரலோகத்திலிருந்து அனுப்புவாராம். 2 ஊழியர்கள், அவர்களை பற்றி தான் 2 சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் இந்த பூமியில் பல காரியங்களை செய்வார்கள் என்பதும், கடைசியில் இந்த அந்தி கிறிஸ்து அவர்களை சாகடித்து விடுவான்.
அப்போது அவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு பைபிளை சொல்லுது. இதை எல்லாரும் பார்ப்பார்கள், உலகத்தில் அத்தனை பேரும் பார்ப்பார்கள். பிறகு இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரிங்களா? அப்போ இந்த 2 விட்னஸ் யாரு? சிலர் சொல்லுவாங்க மோசே, எலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீர்மானமாக நம்ம சொல்ல முடியாது. கஸ் பண்ணி சொல்லலாம், சில அடையாளங்களை வச்சு சொல்லலாம். ஆனால் இது ரகசியம். அந்த 2 விட்னஸ் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி அடையாளங்கள் ரகசியம், அதை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம் என்றால் ஹிஸ்ட்ரி புத்தகம். இது சரித்திர புஸ்தகம். அருமையானவர்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏதோ ஒரு கதை கிடையாது. அந்த நாட்டில் காமிக்ஸ் எல்லாம் வருது பாருங்க, ஏதோ கதை அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே போவாங்க, அந்த மாதிரி கதை கிடையாது. இது ஹிஸ்ட்ரி, முழுக்க சரித்திர சம்பவங்கள், ஏற்கனவே நடந்த சரித்திர சம்பவங்கள், இனிமே நடக்க போகிற சரித்திரம் சம்பவங்கள் இது. அதனால் இது ஹிஸ்டாரிக்கல் புக் என்பதை மறந்து போக வேண்டாம். தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் வெளிப்பாடாக இருந்தாலும் இட் கோயிங் டு ஹேப்பன். அதாவது இத்தனை தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லப்பட்ட கடைசி நாட்களில் அத்தனையும் நடக்க போகுது, அத்தனையும் ஹிஸ்ட்ரியில் இருக்க போகுது. அதனால் இது ஹிஸ்ட்ரி புக், சரிங்களா? இது எப்படிப்பட்ட புஸ்தகம் என்றால் நமக்கு தெரியும், ப்ராஃபட்டிக் புக். நம்ம பைபிளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராஃபஸி தான். ஸோ இது கடைசி தீர்க்க தரிசன புஸ்தகம். கடைசி காலத்தில் எத்தனையோ ப்ரிடிக்ஷன் எல்லாமே ஆண்டவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறார், முன்னாடியே சொல்லியிருக்கிறார், இனி நடக்க போகிறத முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார். அதனால ப்ராஃபட்டிக் புக், சரிங்களா? அது மாத்திரமல்ல, இன்னொரு விசேஷமான தன்மை உண்டு இந்த புத்தகத்துக்கு. இன்னொரு விதமான புத்தகம் எப்படின்னா, பாக்கியமுள்ள வசனங்கள் அடைந்த புத்தகம். பேட்டிடியூடு, த புக் ஆஃப் பேட்டிடியூடு வாங்கும். அதாவது ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான் என்று எழுது என்று சொல்லப்பட்டது போலவே பாக்கியமுள்ள வசனங்கள் அடைந்த ஒரு புஸ்தகம். அது அப்படி சொல்லலாம், த புக் ஆஃப் பேட்டிடியூடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன பாக்கியமுள்ள வசனங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பைபிளில் பார்த்தீங்கன்னா 7 பாக்கியமுள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 7 என்றால் இந்த பைபிளில் விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 என்றது பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தை. 7 ஸ்டார், 7 லேம்ப் ஸ்டாண்ட், அதாவது 7 குத்து விளக்கு, 7 நட்சத்திரம், 7 முத்திரைகள், 7 ட்ரம்பட்ஸ், 7 ட்ரம்பட்ஸ், 7 இப்படி கோப கலசங்கள், 7 கலசங்கள், இப்படி 7 திருச்சபைகள். இது போல அதே மாதிரி இந்த பாக்கியமுள்ள வசனங்கள் 7 சொல்லப்பட்டிருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே ஒன்று படித்தோம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் படித்தோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்வர்கள் பாக்கியவான்கள். ஸோ அந்த இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்த 7 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஆட் பண்ணியிருப்பார் ஆண்டவர், பிளஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பேட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்கிறாருங்களா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்படி வரிசையாக சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அதே போல தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட 7 பாக்கியமுள்ள வசனங்கள் இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், அந்த 7 வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன் ஒரு முறை, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம், 14 and 13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சரிங்களா? இது 2வது பேட்டிடியூட். 3வது பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்கள் என்றால் நான் நினைக்கிறேன் ரட்சிப்பின் வஸ்திரம். ஸோ ரட்சிப்பை காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துகிறது. தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். சரி, 4வது நீங்கள் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நல்லா கவனிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களை பாக்கியவான் என்று எழுது. அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம்
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், இதெல்லாம் பிற்பாடு நாம் பார்க்கலாம். அதற்கு அடைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுது. சரி, 5வது பாக்கியமுள்ள வசனம் எதுனா 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அதாவது உயிர்த்தெழுதல், முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் என்று இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்னு வரும்போது தெர் இஸ் அ செகண்ட், 2வது இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? விசுவாசிக்கணும். முதல் என்று வந்துவிட்டாலே 2வது இருக்கும் என்று அர்த்தம். சரிங்களா? அப்போ 2வது என்று சொன்னால் முதல் ஒன்று இருக்கும்னு அர்த்தம். அந்த மாதிரி முதலாம் உயிர்த்தெழுதல்னா அப்போ 2வது உயிர்த்தெழுதல் இருக்கும். சரி, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வசனத்தை முதல் சாப்டர்ல பார்த்தோம். இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்துள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன், அதை கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7வது நீங்க பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நரகத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதாவது ஜீவ விருட்சத்தின் மேல நமக்கு அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி, அதாவது தேவனுடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்கள், எப்படி 7 பாக்கியமுள்ள வசனங்களை நாம் இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கிறோம். அப்போ இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் என்றால், பாக்கியமுள்ள ஒரு புஸ்தகம், பாக்கிய வசனங்கள் அடைந்த பேட்டிடியூட் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம். சரி, இதோட நான் இந்த முன்னுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரத்தில் அல்லது அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதல் சாப்டருக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். அந்த முதல் சாப்டரில் இருக்க வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில் இணைந்திருங்கள். தேவ வசனத்துக்காக வைரக்கமாக வாழுங்க. ஆண்டவர் வார்த்தை படிக்க ஆரம்பிங்க. இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்கள், இந்த கடைசி காலத்தில் we are in 11:59, அதாவது 11ஆம் மணி வேலை என்று சொல்லக்கூடிய அந்த 11:59, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது ஏசுவாமி வர்றதுக்கு. அதாவது அப்படி ஒரு கால்குலேஷன், 1 மினிட் என்றால் அந்த கடைசி நிமிஷத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசு சுவாமி சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுங்க, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஜெபிங்க, கர்த்தருடைய வார்த்தை வாசிங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.